ஒரு சர்ச் இருக்கான். கூட்டு போக சொன்னேன், கூட்டு போக முடியாதுன்னாங்க. நான் காலையிலே வந்துட்டேன். ஏகப்பட்டினம் பீச்ல இருக்கும். இங்க பாரு எல்லாம் செம்ம ப்ரிப்பேர்டா இருக்காங்க. இந்த வீடியோ தரமா இருக்கும். தரம். ஹலோ டீச், வெல்கம் பேக் டு மைகட சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய்பட்டினம் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்பர் இருக்குது. அந்த பெரிய ஹார்பருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். செம பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காசிமேட் ரேஞ்சுக்கு இருக்குது. நம்ம வந்து ஏதாவது போட்டில் ஏதாவது ஒரு சின்ன ரைடு கூட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். கிடையாது, இது காசிமேடு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதோட பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா காசிமேடு கொஞ்சம் லைக் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட நீட்டாக எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு போட் ரைடு நம்ம போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். செம்ம சீனி இது. இப்போ நம்ம இந்த போட்டில் தான் போக போகிறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? பத்திரமா ஏறு. கடல்லே அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். இவருக்கு இதான் பார்த்து ஜபா பார்த்து உட்காரதே பிடிச்சிட்டு உட்காருங்க. நல்லா இவரை ஆமாம் ஆசை இருக்குது. அங்கே நீ உட்காரு. அப்போ இந்த கயிறு பிடிச்சிக்கோ. என்ன உட்கார சொல்றாங்க அங்கிள்? உணவுறப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த போட்லேருந்து அந்த போட்டுக்கு போய் அங்கே இருக்காரு பாருங்க, அந்த போட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். அப்படி வருதா? நான் கூட லெஃப்ட்ல இருந்து அப்படியே போயிடு நினைச்சேன். போட்டுக்குள்ள வந்தாச்சு. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? உங்கள் பேர் தாசனா? சொல்லுங்கள். யூடியூப் சேனலில் சரி. உங்கள் பேர் தாசனா? அவர் பேர் யூடியூப் மேக்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் போக போகிறோம். தேங்காய்பட்டினம் பீச்சில் இருக்கோம். இங்கே பாரு எல்லாம் செம்ம ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. இங்கே ஒருத்தர் இப்போ வந்து விளாகிங் பண்ணிட்டு இருக்காரு. கேமராமேன் ஆகிட்டாரு. அம்மா அங்கே பாருங்க வந்துட்டாரு. அங்குரம் போட்டு அந்த கட்டி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து நம்ம வந்து இப்போ அவ்வளோதான் போட் ரிலீஸ் பண்ணியாச்சு. போட்டை ஆன் பண்ண போகிறாங்க. அங்கே போய் மாற்றிக்கலாம். வேற எங்கெல்லாம் போகிறோம்? சர்ச்சுக்கு நடுவில் ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு சர்ச் இருக்கான். கூட்டு போக சொன்னேன், கூட்டு போக முடியாதுன்னாங்க. நான் காலையிலே வந்துட்டேன். போகிறோம்ல பீச்சுக்கு, அந்த சர்ச்சுக்கெலாம் போகிறோம்ல. யார் இப்போ வந்துடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம இப்போ போகிறோம். இல்லைன்னா இவ்வளோ பயமா இருந்தா உங்கதான் எனக்கு ஒரு ரெண்டு மனுஷன் கூட போயிருக்காரு. வீட்டுல தான் இவர் வந்து நம்ம இப்போ போகிறோம். அங்கிள் கம்பல் பண்ணி வந்து கையை கட்டி போட்டு எடுத்து உள்ள போட்டாங்க. அங்கிள் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து சிந்து கவி தான். சிந்து கவி தான் ஆசைப்பட்டா அவள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஒரு நம்ம வந்து பிள்ளைங்க தானே அனுபவிக்கிறேன். எப்போ கிடைக்குமா, டெய்லி கிடைக்குமா, அந்த சைடில் பார்த்துக்கிறேன். ஏன்னா நல்ல ஆளும் அது. நம்ம கூட ஒரு
ஆமா கோயில் காமிச்சிட்டா கோயில் கோயிலா கோயில்ல காமிங்க ஒரு ஆர்எக்ஸ் சென்டர் சவுண்ட் வருது. மூஞ்சில் பயத்தை பாரு. ஒண்டர்லா மூஞ்சி. ஒண்டர்லா யாரோ ஒண்டர்லான்னு ட்ரெயின் கிடையாது, இதுதான் பேட். இது இவ்வளோ இதுல எவ்வளோ ஆழம், ஸ்பீடா போறாங்க இதுல. இதுல எவ்வளோ ஆழம் இருக்கும் தெரியுமா? நான் இங்க உட்காரலாமா? ஏய் உட்காரு, அமைதியா உட்காரு. அங்க வந்து ரொம்ப 7K பயமாலாம் இருக்கும் அதுல. அவன் சும்மா நடிப்பான். நான் அங்க ஒரு எடுத்தாச்சு. நீங்க அங்கிட்டு பாத்துறீங்க. யோ பாரு, சரியான எக்ஸ்பீரியன்ஸ். அதை முடிச்சேப்போம். பின்னாடி கை கோவில் அதோ கோவிலா? அலைய போற ஜம்முங்க. சித்தா அலைய பாரு. அலைய போறாங்க. 2 மீட்டர் வர இடம். லைஃப்ல முதல் முறையா இவ்வளோ பெரிய அலையில நான் போறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போனது எல்லாமே அலை வந்து இந்த அளவு கிடையாது. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா செம பெரிய அலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மூஞ்சில பயத்தை போயிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பீட் இருக்குமா. கொஞ்சம் அலை வந்து அதிகமாகவே இருக்கு இன்னைக்கு. அங்கிள் திருப்பி போறான். ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். ஐயோ கப்புறம் ஆன மாட்டேது. சரியான ஸ்பீடு. ஏன் ஸ்பீட் பாட்டி போறானா? நம்ம துபாய் பார்த்தால தேங்காய் பண்ணலாம் தான் போதும். யோவா இங்க பாரு, அவங்க பாருங்க மேல மூட்டாரம் பயங்கரமா இருக்குது. இந்த வீடியோ தரமா இருக்கும். தரம் ஆமா இவன் பறக்கிறோம் பறக்கிறோம் பறக்கிறோம். ரைட்டே என்ன ப்ரோ சப்மரீன் போகுது? அது சப்மரீன் தானே? அது போட்டு தானா? உப்பு. ஆமா ப்ரோ உப்பு அடிக்குது.
நாக்கில் அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. தெரியும். கீழே இருப்பா இவர் அசால்ட்டா தாண்டுறாரு. நீங்கள் அடுத்து ஃபோனில் வருவீங்க. ஃபோனில் வருவீங்க. யூடியூப்ல ஃபோனில் வருதா? வருவீங்க. எத்தனை வருஷமா நான் மீன் பிடிக்க போறீங்க? அவங்க எடுத்து நம்பி அப்படியா? நான் மனித வந்து 3ஆம் கிளாஸ் படிச்சேன். 3 தான் படிச்சிருக்கேன். ஈரோடு படிப்பேன். இப்படி நம்ம தான் எங்களுக்கு வந்தோம். பார்த்துக்கலாம், மழை காற்று இது கொடுத்த 500 1000 இல்லை 2000 3000 இப்படி கிட்டு எடுத்து 4000 நஷ்டத்தில் ஓடும். இப்போ இன்னைக்கு 3000 என்ன 3000 8000 500 பெட்ரோல் வண்டிக்கு 500 ரூபா 4000 செலவழிச்சு போகிறோம். இதுக்கு 10,000 கிட்டாதங்களா 1000 ரூபாய் கிட்டும். அது கிட்டில் நஷ்டம். சோத்துக்கு திண்டாடணும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல. ஏன்னா பத்திரமா கூட்டு போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, இங்கதான் வந்திருக்கோம் நம்ம. இது வெர்டிக்கல் இது லேண்ட்ஸ்கேப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றில் காமிச்சு விடுவார், ஒன்று கடல் அடிச்சா அது வரைக்கும் உள்ள வரைக்கும் கொஞ்சம் இது ஜூம் பண்ணிக்கோங்க. இங்கே தான் ஆக்சுவலாக நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து இவங்க இந்த ஊர்னால இங்கே கூட்டம் வந்து காமிச்சிருக்காங்க. அணிய மேலாட்டி இங்கே போகுது. பிடிச்சாச்சா உனக்கு கேமரா பிடிச்சாச்சு உனக்கு இந்த இடமும் அப்படி இது இப்போ ஆக்சுவலாக மழை பெஞ்சிட்டு வரனால அலையும் அதிகமாக இருக்கு. அம்பிக்குவா அங்கே வந்து இந்த கப்பலுக்கு கப்பல் கிட்டதான் இந்த போட்டில் அப்படியே சிக்காய் உட்காந்துருக்கேன். அந்த அளவுக்கு ஆடுது. அவர் அசால்ட்டா நின்றுட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு பயம் இல்லை. வீதியில் உட்காந்து சூப்பர் வியூ. இது அப்படியே சூப்பர் வியூல எடுக்கிறோம். சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இதான். நனைஞ்சிட்டாரு.
லைஃப் டைம்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டேன் இந்த போட்ல. வயநாடு போனது கூட பயங்கரமா இல்லை. வயநாடு trip 4 நாள் என்ன பண்ணுவோம், அதை பண்ணிட்டோம். நிலை அடைஞ்சிட்டோம். அப்படியே ஒரு சந்தோஷ நிலையில இருக்க மாதிரியே இருக்குடா. ஐயோ இங்க பாருங்க, இருட்டிட்டே வருது வேற. ஒரு சைடு புயல் வர மாதிரி இருக்காங்க பாரு. அதான் அலை. உங்க ஊர் அலை எவ்வளவு தூரத்துக்கு அடிக்குது. என்னடா அலை அலை. உங்க பைக் எங்க இருக்கு? தோனா தோ இருக்கு, தோ ஸ்ட்ரைட்டா இருக்கு. இதை பண்ணுவாங்க. அவங்க யாரை எடுத்தாரா கிளப்பா இருக்காங்க. போட்டில் டேர்ன் பண்ணுறாங்க பார்த்தியா, எவ்வளோ அழகாக டேர்ன் பண்ணுறாங்க. நம்ம கார் அங்கே நிற்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கி விட்றாங்க நம்மளை. நம்மளுடைய யாருடைய போட்டெல்லாம் கடந்து போங்க. என்ன மனுஷன் இப்போதான் ஒரு நிம்மதியாக இருக்கா. கொக்கு பாரு. எங்க கரெக்டா பாருங்க போட்டு மாறா. அவள் நம்ம இறங்க போகிறோம். நாளைக்கு நம்ம ஊருக்கு நாங்க மெட்ராஸ். அப்படியா? இங்க சொந்த ஊர் இங்க. சும்மா தரிசு காட்டுறது தெரியல. ஆமா ஆமா எங்க ஊர் அது. அப்படியா? அதான் காமிச்சது. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது கூந்தல் வேணுமான்னு சொன்னா காலையில வரும். நாங்கள் ஃப்ரீயா தரோம். நீங்க ஒரு 6 மணி போல நிற்கும். அந்த ஃப்ரீயா தரோம். சரி, நம்பர் தரீங்களா? ஃபோன் நம்பர் தரீங்களா? அண்ணனுமே பார்த்தீங்கன்னா ஒரு போட் வச்சிருக்காரு. அப்படி உங்களுக்கு வேணும்னா நான் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் உங்கள் நம்பர் அப்படி சொல்லிடுங்களேன். 97 91 89 36 14. கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, நான் பார்ப்போம். டிசம்பர் வரும். வரண்டா சின்னசாமி. சரிடா.